ஹை ஃப்ரெண்ட்ஸ், 12th ஓல்டு புக்கில் திருக்குறளின் பெருமை கேளிர் அப்படின்னு திருக்குறளை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். தினையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு கபிலர் திருவள்ளுவ மாலையில் திருக்குறளில் பற்றி சொல்லியிருப்பார். அடுத்தது, வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு பரணர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு இதை சொன்னவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். அடுத்தது பாருங்கள், பொய்யாப்பால பொய்யாய் ஒப்ப போயின பொய்யல்லாத மொய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து அப்படின்னு சொன்னது தேனிக்குடி கீரனார். அடுத்தது, புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு இதை எல்லாத்தையும் இந்த லைன்ஸ் எல்லாம் சொன்னவர் யார் அப்படின்னா கவிமணி. ஸோ இதை ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. திருக்குறளுக்கு பின்னாடி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, ஜஸ்ட் இதை ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு திரும்ப புக் எடுத்து பார்க்க தேவையில்லை. படிக்காதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க.